ஓகே. நாகநந்தினி பிரதமரை சந்தித்த பிறகுதான் எது தொடர்பாகவெல்லாம் சீஃப் மினிஸ்டர் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். அவர் பேசின பிறகுதான். உங்களுக்கு ஏதாவது முன்னாலே தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கா? முன்னாலே தெரியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் சார். சொல்லுங்க. ஆடியோ வைங்க. சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்றதோட மட்டும் இல்லாம அதை செயல்ல செஞ்சு காமிக்கிறதுதான் எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கறத நான் முதல்ல பதிவு செஞ்சுக்கிறேன். அப்புறம் அண்ணன் இதுக்கு முன்னாடி பேசும்போது ரொம்ப அப்படியே பயங்கரமா பேசினாரு. டான் இந்தியா, அந்த இந்தியா அதுதான் இதுன்னு. அவங்களோட கொள்கையே இன்னைக்கு என்ன தெரியுங்களா? விக்ஷித் ராஜ்யா விக்ஷித் பாரத் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கான அர்த்தமே வளர்ச்சி அடைந்த பாரதம் உருவாகணும்னா வளர்ச்சி அடைந்த அந்த மாநிலங்களுடைய பங்கு இருக்கணும். மாநிலங்கள் பங்கு இல்லாம எங்க இந்தியா அப்படிங்கறத நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் கூட்டாச்சு. இவங்களே எல்லாம் உருவாக்குற மாதிரி அப்படியே பயங்கரமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இந்தியா வல்லரசு ஆகும் 2047 அப்படின்னு சொல்றீங்க. 2024லயே இந்தியாவிலே வச்சு அதாவது இத்தனை நெருக்கடி, எல்லா விஷயத்திலும் நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு 2021 நிதி நெருக்கடி மேலாண்மையில நாங்க பதவி ஏற்ற காலம், கொரோனாங்கிற பேரிடர்ல பதவி ஏற்ற நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் எல்லா விஷயத்திலும் தமிழ்நாடு முதன்மையான மாற்றம். அதுக்கு முதன்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஷேர் பண்ணாரு. அது எல்லாத்தையும் போக இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில 9.69% இன்னைக்கு வாங்கி மாநிலத்துல, அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலத்துல முதல் மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல சார். அதாவது இவங்க காமிச்சா மட்டும் அது வந்து தேச பக்தி, நாங்க ஏதாச்சும் சொன்னா அது தேசபக்தின்னு வராது இவங்களுடைய கோட்பாடுல. அதே மாதிரி 3 ஆண்டுகள் போகல அப்படிங்கிறதுக்காக இங்க செயல்பாடு இல்ல அப்படின்னு அர்த்தமா? நீங்க டிஃபரெண்டா எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கீங்க. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வியூகத்துல அதை போராடி தானே இங்க பெற்றுட்டு இருக்கோம். சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் எல்லாத்தின் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலமா தானே இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் விஷயத்துல, இன்னைக்கு நீதிமன்றத்துல எத்தனையோ விஷயத்துக்காக நாங்க வெயிட் பண்ணோம். சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல பேசி முடியல. நீதிமன்றத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நாங்க தீர்ப்பு பெற்றிருக்கோம். அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கும் நாங்க நிறைய கான்வர்சேஷன் வச்சோம். நாடாளுமன்றத்துல அதை பத்தி பேசணும். மக்கள் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நிலுவைத் தொகையை திருப்பி கொடுக்குறீங்க. இன்ன வரைக்கும் கல்விக்கான நிதி அங்க கொடுக்க கிடையாது அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதையே நாங்க இதே மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணோம். நாடாளுமன்ற, சட்டமன்றத்துல மக்கள் போராட்டம் எல்லாம் பண்ணியும் முடியலன்னு சொல்லி இன்னைக்கு அதான் இவங்க சொல்றாங்கல்ல, அதாவது ஒரே கல்ல 2 மாங்க, அந்த பிளான் எல்லாம் இல்ல சார். அடிச்சா ஒரே அடிதான், ஒரே குறிதான். அதை கண்டிப்பா எங்களுடைய முதல்வர் பெறுவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னைக்கு அதனால நீங்க நிதியை கொடுக்கலன்னா உங்ககிட்ட இருந்த நிதி கேட்கறது நாங்க நீதிமன்றத்துல போறோம். அதுக்கும் இன்னைக்கு சட்ட போராட்டம் இது பண்றோம். இது வந்து ஒன்றிய அரசின் மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்ல. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு இவ்வளவு வளருதுன்னு உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குல்ல, அந்த கோபம் வருதுல, அதனால நீங்க நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறீங்கல்ல, அதற்கான நீதியை பெறுவதற்கு தான் நாங்க சட்டத்துல போய் நின்றுட்டு இருக்கோம். இதுல என்ன சார் இவங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் சார் பேசுவது டீலா நோ டீலா. ஏங்க இதே பிரதமர் அவர்கள் குஜராத்ல முதல்வராக இருந்த போது அப்போ கூட்டத்தொடர்ல பேசும்போது அவர் என்ன சொன்னாரு? மாநிலங்களுடைய முதல்வரா திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும்போது 50% நிதி பகிர்வுல மாநிலத்துக்கு நீங்க கொடுக்கணும். நாங்க என்ன உங்ககிட்ட வந்து கேட்டு மத்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தை பிச்சை எடுக்கணும், நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே, எங்களோட வரி பணத்தை தானே நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க கொடுங்கன்னு அன்னைக்கு மோடி அவர்கள் கேட்டது சரியா இருந்துச்சு. அதே விஷயத்தை இன்னைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர் கேட்கறது உங்களுக்கு தவறா தெரியுதா? இதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பாக்கணுமா இல்லையா? ஏங்க இன்னைக்கு ஏன் போயிருக்கீங்கன்னு எப்படி கேக்குறீங்க? ஏங்க போகாமே இருந்தா அப்படியே எந்த நிதியும் கொடுக்காம அப்படியே பேசாம அப்படியே தட்டி விட்டுட்டு போலான்னு பாக்குறீங்களா? இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது மட்டும் நிலுவையில் வச்சிருக்க ஏதோ ஒரு நிதியை போனா போதுன்னு விட்டுட்டு இதுதான் நாங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி கொடுத்துட்டு இருக்கோம், அப்படி இருந்தும் நிறைய பேர் இங்க அழுகுறாங்கன்னு சொல்லி எங்களோட மக்களினுடைய அழுகையை விமர்சனம் பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உரிமைங்க. உண்மைக்கும் சொல்ல போனா அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். ஒரே கல்ல 2 மாங்கா, 1 மாங்கா நாங்க எங்களோட உரிமையை கேட்கறதுக்காக அங்க போய் நாங்க நின்றுட்டு இருக்கோம். இன்னொன்னு என்ன தெரியுமா? அங்க போகும்போதும் நிறைய மாநில முதல்வர்கள் வருவார்கள். அவங்க வரும்போதும் இந்த ஒன்றிய அரசு எந்தெந்த வகையில மாநிலங்கள் உரிமையை பறிக்குது அப்படிங்கறத மத்த மாநிலங்கள், ஆல்ரெடி எங்களோட 8 மாநில முதல்வர்கள் இருக்கும் பட்சத்திலும் மத்த மாநில முதல்வர்கள் கிட்டையும் பேசி
பேசி அதற்கான ஒரு ஆயத்தத்தை, அதாவது எல்லாரும் ஒன்றிணையணும், அப்பனாதான் நம்மளுடைய பாரதத்தை இவங்க சொல்ற மாதிரி இல்ல நாங்க சொல்ற மாதிரி ஜனநாயக இந்த இந்தியாவை காப்பாற்ற முடியுங்கிறத வலியுறுத்துறதுக்காகவும் இந்த விஷயத்த நாங்க முன்னெடுப்பா வச்சுக்கலாம் சார். அது ஒரு கோட்பாட்டுல இருக்கு. இன்னொன்னு இவங்க சொல்ற மாதிரி நான் இன்னொன்னு கேக்குறேன், இடி நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம் சார், நாங்கெல்லாம் மிஸ்ஸாவே பார்த்தோம், நாங்க பந்தாக்காக எல்லாம் சொல்ல, உண்மையாலுமே நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், அதுல போராட்டம் பண்ணி வெளியே வந்திருக்கோம். இன்னைக்கும் சொல்றேன், ஈடிக்காக நாங்க யார்கிட்டயும் போய் நிக்க வேணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன் இன்னைக்கு இருக்க ஒன்றிய அரசுல எந்த விதமான ஊழலும் இல்லையா? ஊழல் இல்லாத ரொம்ப உத்தமர்கள் அவர்கள் எல்லாம், அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கும் அவரு டெல்லி பயணத்திற்கு முன்னாடியே இடி வந்து டாஸ்மார்க்ல ரைடு பண்ணதுக்கு இடைக்கால உத்தரவை பெற்றுதான் எங்களுடைய முதல்வர் ரொம்ப வீரமிக்க ஒரு முதல்வரா அங்க போய் நின்றுட்டு இருக்காருன்னு சொன்னா, இதெல்லாம் தெரியாம எதிர்கட்சி தலைவர் தான் சொன்ன மாதிரி 23ஆம் புலிகேசி மாதிரி பேசுறாருன்னா அவர் கூட இருக்கக்கூடிய வலதுசாரி சாரும் இப்படி எல்லாம் சொல்லலாமா சார்? ஆட்டையும் எங்களுக்கு தேவையில்லைன்னு வெளியே அனுப்பிச்சிட்டோம், இங்க இருக்க பொண்ணுங்களையும் யாரும் எடுத்துட்டு போக முடியாது. இன்னைக்கு பெண்களும் சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுக்கே அது வழிகாட்டியா இருக்கு. அப்படிங்கும் போது இதையெல்லாம் பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல ஒன்றிய அரசு அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ஓகே ஓகே ஓகே